பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் மிட் வீக் எவிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த மிட் வீக் எவிஷனுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்ல. 8 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க, பணப்பெட்டியும் வைக்கல. சரி, அப்ப ஃபினாலே வீக்ல ஃபினாலில் எத்தனை பேர் தான் ஸ்டேஜ் ஏற போறாங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. அந்த எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான பதில் தான் இந்த ஒரு வீடியோ. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 8 போட்டியாளர்கள்ல 6 போட்டியாளர்கள் ஃபினாலே வீக்ல இருப்பாங்க. அப்ப மீதி 2 போட்டியாளர்கள்ல 2 பேர் டபிள்யூஎச் மூலமா இந்த வாரம் வெளில போயிடுவாங்க. அந்த டபுள் எவிக்ஷன் இப்போ வரக்கூடிய வீக்கெண்ட் எபிசோட நடக்கும். ஒருவேளை திங்கக்கிழமை பணப்பெட்டியை வச்சாங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்கள்ல யாராவது ஒரு நபர் பணப்பெட்டி எடுத்து வெளில போயிடுவாங்க. அப்ப 5 நபர்கள் தான் இருப்பாங்க. அந்த 5 நபர்கள் ஃபினாலே அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அதுல 3 நபர்கள் ஸ்டேஜ் ஏறுவாங்க. ஆனா இந்த வாரம் இந்த டபுள் எவிக்ஷன்ல யாரு வெளில போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டிங் பாத்தீங்க அப்படின்னா அன்அபிஷியல்ல பவித்ரா தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் பணப்பெட்டியை வச்சிருந்தாங்கன்னா பவித்ரா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பணப்பெட்டியோட வெளில போயிருப்பாங்க. ஆனா அவங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல, இந்த வாரம் பணப்பெட்டியை வைக்கல. அப்ப ஓட்டிங்ல லீஸ்ட் ஓட் வாங்கியிருக்கக்கூடிய பவித்ரா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல ஒரு ஆளா, அதாவது மக்களோட ஓட்டு அடிப்படையில் வெளில போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய 2 போட்டியாளர்கள்ல 2 பேர் ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது நேற்று எபிசோட பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பர்சன்டேஜ் வாங்கியிருந்தது ரவீந்தர் அப்புறம் சிவகுமார். இந்த 2 பேர்ல யாராவது ஒரு நபர் தான் ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் அதிகப்படியான ஓட்டு வந்துச்சு. அப்ப வெளியேற போற நபர், அதாவது ஸ்வாப்பிங் அடிப்படையில் வெளியேற போறது சௌந்தர்யாவா ஜாக்லினா, அதே மாதிரி அவங்கள வெளில அனுப்பிட்டு உள்ள போக போறது ஃபினாலே வீக்குக்கு போக போறது ரவீந்திரா, சிவகுமாரா? இந்த ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஒரு டிசிஷனை சனிக்கிழமை வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும், வீக்கெண்ட் எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டிங் அடிப்படையில் பவித்ரா போறது ஒரு பக்கம் இருக்கும் டபுள் எவிக்ஷன்ல. மீதி ஒரு எவிக்ஷனை ஸ்வாப்பிங் அடிப்படையில் சௌந்தர்யா இல்லைனா ஜாக்லின் அனுப்பிட்டு சிவகுமார் இல்லைனா ரவீந்திரா உள்ள அனுப்ப போறதா பிளான் வெளியே வந்திருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லா வாரமும் நாமினேட்டான ஜாக்லினையும் அதே மாதிரி அதிகப்படியான ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய சௌந்தர்யாவும் வெளில அனுப்புறது சாத்தியமில்லாத ஒண்ணுதான். அதுக்கு பதிலா விஷால் அப்புறம் அருண் இந்த 2 பேர்ல ஒரு நபரை பலிகடாவை மாத்தது கூட வாய்ப்பு இருக்கு. பலிகடா அப்படின்னு சொல்றதை விட இவங்க 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பெருசா ஓட் பேங்க் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு மக்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யான்னு சொல்லி இந்த ஒரு அலைமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஒருவேளை சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லின் இவங்க 2 பேரையும் ஃபினாலே டே வரைக்கும் இருக்க வச்சிருந்தாலும் விஷால் அப்புறம் அருண் இவங்க 2 பேருக்கும் சௌந்தர்யா, ஜாக்லின் அளவுக்கு சப்போர்ட் இருக்குமான்னு தெரியல. அதனால ஸ்வாப்பிங் அடிப்படையில ரவீந்தர், சிவகுமார் இந்த 2 பேர்ல யாராவது ஒரு நபர், விஷால்னா அருண் இந்த 2 பேரை ஒரு நபரை ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது போக பவித்ரா மக்கள் ஓட்டு அடிப்படையில் வெளில போவாங்க. அடுத்த வாரம் ஒரு ஆள் பணப்பெட்டி எடுப்பாங்க. இது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.